வேற கல்வி எல்லாம் படிச்சா பிரச்சனை இல்ல. அந்த கல்வியை விட்டுட்டு வேற டிபார்ட்மெண்ட் கூட போயிடலாம். அவரு பிகாம் படிச்சிருப்பாரு, அதை விட்டு போட்டு அவர் பாட்டுல மளிகை கடை வைப்பாரு, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பெருசா. ஆனா நீங்க ஆபீஸ் ஆகி ஆலிமாகி எல்லாம் விட்டுட்டு மளிகை கடை வச்சுட்டு உட்காந்தா, என்ன ஹசரத் அத்தனை வருஷம் எல்லாம் அங்க எல்லாம் ஓதி பட்டம் எல்லாம் வாங்கிட்டு என்ன அரிசி பருப்பு வியாபாரமா அப்படின்னு கேட்பாங்க. நாம இந்த துறையை விட்டு போக முடியாது. சமுதாயத்துல என்ன நடந்தாலும் நம்மள தான் பேசுவாங்க. மாரிஃபுல் குர்ஆன் எழுதி தந்த அல்லாமா ஷஃபீ சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு இடத்துல அவங்க எழுதுறாங்க, உலமாக்களை பத்தி, உலமாக்கள் மலாமத்தி ஃபிர்கான்னு எழுதுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திட்டுவாங்கிற கூட்டம், யாரு வேணாலும் திட்டுவான், எல்லாத்திட்டையும் திட்டுவாங்கிற கூட்டம், மலாமத்தி ஃபிர்கான் பேர். என்ன நடந்தாலும் அதற்கு தான் பொறுப்பு. அரபியில ஒரு கவிதை உண்டு, ஃபைன் குன்த லா தத்ரி ஃபதில்க முஸீபத்துன் ஃபைன் குன்த தத்ரி ஃபல் முஸீபத்து ஆதமு. உனக்கு தெரியலன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் தெரியலங்கிறது ஒரு முசீபத்து, ஆனா தெரிஞ்சிச்சுன்னா பெரிய முசீபத்து. அந்த மாதிரி மார்க்கத்தை பற்றி அதிகமா ஓதல அப்படின்னா நம்மள்ட்ட ஜஹல், எனக்கு தெரியாதுங்கிறது ஒரு சின்ன முசீபத்தானமா. இல்ல நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், 3 வருஷம் ஹாபிஸ், 7 வருஷம் மௌலவி, 1 வருஷம் காரி, 1 வருஷம் முஃப்தி, 1 வருஷம் அது எல்லாம் முடிச்சுட்டேன்னா பல் முசீபத்து ஆதாமும், முசீபத்து ரொம்ப பெரிய முசீபத்துன்னு அர்த்தம். இதுல ஒழுக்கம் சார்ந்த இந்த இல்மில் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த படிப்பினுடைய இது.